சிந்து சமவெளியில் இருந்த மொஹஞ்சதாரோ ஹரப்பாவுக்கும் நம்ம மதுரை பக்கத்துல இருக்கக்கூடிய அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரக்கும் தூரம் ரொம்ப குறைவு. எப்படி அந்த தூரம் குறைஞ்சது அப்படின்னு சொல்றோம்னா, அந்த ஜல்லிக்கட்டில் இருந்த காளை மாடுகள் தான். அந்த ஜல்லிக்கட்டில் இருந்த காளை மாடுகள் தான் மொஹஞ்சதாரோ ஹரப்பாவுக்கும் அலங்காநல்லூருக்கும் உள்ள தூரத்தை குறைத்திருக்கிறது. அந்த காளை மாடுகள் நீங்க பார்த்திருப்பீங்க, காளையை அடக்கின்ற நமது வீரர்களை எல்லாம் பார்த்திருப்பீங்க. அந்த வாடிவாசல் இருந்து அப்படியே திமிழ் அப்படியே வந்து சிறுத்துக்கிட்டு வரக்கூடிய காளைகள், அந்த திமிழை புடைத்து அடக்கக்கூடிய நமது வீரர்கள், அந்த திமிழ் தாங்க மொஹஞ்சதாரோ ஹரப்பா. அந்த திமிழ் தாங்க அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு, அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம், அந்த திமிழ் தாங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. என்னுடைய பள்ளிக்கூட காலத்துல எந்த வகுப்புன்னு தெரியல, எந்த ஆசிரியர்னு தெரியல, ஆனா சொன்ன விஷயம் மட்டும் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. மொஹஞ்சதாரோ ஹரப்பான்னு சொல்லி நம்ம சமூகவியல் பாடத்துல ஒரு பாடம் வரும். அதை சொல்லி கொடுத்த எங்க ஆசிரியர் சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கும். சிந்து சமவெளி மொஹஞ்சதாரோ ஹரப்பா அகழாய்ச்சி எல்லாம் நடந்து எல்லாம் அங்க கண்டுபிடித்த போது அங்க ஒரு முத்திரை கிடைத்தது. திமிழ் இருக்கக்கூடிய ஒரு காளை மாட்டினுடைய முத்திரை கிடைத்தது. அப்ப ஆராய்ச்சியாளர்கள்லாம் தேடினாங்க, இது இப்பொழுது இருக்கக்கூடிய நம்முடைய இந்தியாவில் எந்த பகுதியை சார்ந்ததாக இருக்கும் என்று ஆராய்ச்சி செய்த போது அந்த திமிழை வைத்து எல்லாம் ஆராய்ச்சி செய்தார். திமிழ் இருக்கக்கூடிய காளை மாட்டு எங்கேயாவது கிடைக்கிறதா என்று ஆராய்ச்சி செய்தார்கள்.